पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மே 7ஆம் தேதி புதன் மேச ராசிக்கு நுழையிறாங்க. மே 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். மே 15ஆம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும். வைகாசி மாதம் தொடக்கங்க. மே 18ஆம் தேதி ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைகின்றனர். மே 23ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேசராசிக்குள் நுழைகிறார். இவ்வாறு கிரக நிலைகள் செயல்படுதுங்க. இந்த மாதத்தில் மே மாதத்தில் கடகராசியை பற்றி பார்க்கும்பொழுது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்பதை ரகசியமாகவே வைத்திருக்கோம் கடகராசி அன்பர்களே. இந்த மாதம் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டியது வரலாம். எதிர்பார்த்த பண வரத்து கொஞ்சம் தாமதமாக சேரும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன்னாடி யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. மற்றவங்களின் செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போகணுங்க. அடுத்தது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனித்து செய்யணும். குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும் வகையில் உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்து விடணும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதம்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருள்களை கவனமாக பாதுகாக்கிறது நல்லது. பெண்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அடுத்தது கலைத்துறையினர். அதை பற்றி பார்க்கும்பொழுது, கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்லாம் இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தெல்லாம் போடுவீங்க. சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசணும். அப்படி பேசுனீங்களா உங்களுக்கு காரிய வெற்றிலாம் உண்டாகும். எதிர்பாராத செலவுலாம் இருக்கும். அரசியல் துறையினரை பற்றி பார்க்கும்பொழுது, தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க. மற்றவங்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து போனவங்கள்லாம் மீண்டும் உங்கள்கிட்ட சேருவாங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கவனமுடன் படிக்கணுங்க. எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அடுத்தது புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையிலே காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்தணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் பேசும்போது கோவப்படாமல் பேசணும். அடுத்தது பூசம். இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மனத்தாங்கல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜமான ஒரு நிலையும் காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகணுங்க. பிள்ளைகளிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வாகன வசதி உண்டாகும். அடுத்தவங்கள்ட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்கணும். அடுத்தது ஆயில்யம். இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம்.
மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க. பண வரத்து தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பரிகாரம். முருகப்பெருமானை கந்த சஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வந்தோம்னா அனைத்து நலன்களும் வளங்களும் உண்டாகும். சந்திராசிரம தினம் 20, 21. அதிர்ஷ்டமான தினங்கள் 13, 14, 15.